பாக்கியலட்சுமி பாக்குறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது நடக்க இருக்கிறது. அது நல்லதோ கெட்டதோ. எனவே இவ்வளவு வருஷம் 5வது வருஷம் ஓடின்னு இருக்கு. 1300 எபிசோட் தாண்டி இருக்கும். இவ்வளவு பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு எல்லாம் காரணம் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம கோபி பேசினதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவர் சொல்றத பார்க்கும்போது ஒருவேளை பாக்கியலட்சுமி சீரியல் தான் முடிய போதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் பேசினதெல்லாம் கேட்டு பாருங்களேன். அதாவது வந்துட்டு இந்த சீரியல் 5 வருஷமா அப்படின்றாரு. அது போக நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது போக எல்லாருக்கும் நன்றி அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஒருவேளை பாக்கியலட்சுமி சீரியல் தான் முடிய போதோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நம்ம கோபியோட கேரக்டரை முடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா எபிசோட் ப்ரோமோலாம் நீங்க பாத்தீங்கன்னா கோபிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரியும், ராதிகாக்கு ஃபோன் பண்றாங்க, அவங்க கால் எடுக்கல, அப்புறம் பாக்கியாக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நம்ம கோபியோட சாப்டர் தான் முடிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் அப்படின்னா கோபி இல்லாமையா அப்படின்ற மாதிரி யோசிக்கவே முடியல. ஸோ இதை பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்ன? கோபியோட சாப்டர் முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க.